சாஹிப் டாக்ஸ் ஊடக நண்பர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கப் போவது யார், வெல்லப்போவது யார் என்ற ரீதியில் சமூக ஊடகங்களிலும் குறிப்பாக மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பில் முத்தாய்ப்பாக தென் தமிழ்நாடு, அதாவது கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட தேனி மாவட்டம், அதாவது மதுரைக்கு கீழே உள்ள தென் தமிழகம் தெறிக்க விடப் போகிறது. சற்றொப்ப 58 தொகுதிகள் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தொகுதிகளாக மாறி இருக்கிறது. யார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கையில் அமரப்போகிறார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய 58 தொகுதிகள் சவுத் தென் தமிழகத்தின் தொகுதிகள். யாருமே இதை சரியாக அலசலை, நாங்கள் சரியாக பண்ணியிருக்கோம் என்று ஊடகங்கள் சொல்லுகிறதே. இதில் உண்மை நிலை என்ன? ஒவ்வொரு அந்த தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 58 தொகுதியிலும் யார் முன்னிலையில் இருக்கிறா, இப்போ யார் பின்தங்கி இருக்கிறார் என்பதெல்லாம் பார்த்துவிட்டு, குறிப்பாக ஏதாவது ஒரு மாவட்டத்தை, உதாரணமாக தூத்துக்குடி மாவட்டம் என்று சொன்னால் அதில் ஒரு 6 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. அந்த சட்டமன்ற தொகுதியில் இப்போ தற்போதைய நிலை என்ன, யாருக்கு என்ன சவால் என்பதை இந்த காணொலியில் தெளிவாக நம்ம விளக்குவோம். இது போன்ற காணொலியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் சொன்னால் நம்முடைய சாஹிப் டாக்ஸ் ஊடகத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதலாவதாக, இப்படி கருத்து கணிப்பு வெளியிட்டதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 8 மாதம் இருக்கிறது. இந்த ப்ரீபோல் அனாலிசிஸ்லாம் மாற்றத்துக்கு உள்ளானது தான். இதை வைத்துக்கொண்டு ஆட்சி மாற்றம் என்றெல்லாம் சொல்ல முடியாது என்று கடந்த முறை நாம் காணொலி வெளியிட்டிருந்தோம். இப்போ குறிப்பாக ப்ரிசைஸாக சவுத் ஜோன் சொல்லக்கூடிய தென் மண்டலம் கிட்டத்தட்ட 58 தொகுதியில் இருக்கிறது. இந்த 58 தொகுதிகளில் தற்போதைய நிலவரப்படி அனைத்து ஊடகங்களும் என்ன சொல்லுதுன்னா, 22 தொகுதி தான் திமுகவுக்கு கிடைக்கும். ஆன்டி இன்கம்பன்சி, திமுகவுக்கு எதிரான அலை வீசி கொண்டிருக்கிறது. சுமார் 25 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறப் போகிறது. சவுத்தில் திமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுது 25 தொகுதியில். மீதி இருக்கக்கூடிய 11 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுது என்று சொன்னால் இழுபறியாக இருக்க போகிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா நம்ம ஸ்க்ரீனில் நீங்கள் பாருங்கள், அது ஓடிட்டுருக்கோம். நீங்கள் ஸ்வாப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மதுரை மாவட்டம் எடுத்துக்கோங்க. சற்றொப்ப 10 தொகுதிகள் கொண்ட மதுரை மாவட்டம். இதில் மேலூர், சோழவந்தான், திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, திருமங்கலம், இந்த 5 தொகுதிகளையும் அதிமுக என்ன செய்ய போகுது, ஸ்வாப் பண்ண போகுது என்று அவர் சொல்கிறார்கள். மதுரையில் நிறைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க, மூர்த்திமாய் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. மதுரை மண்ணில் பார்த்தீங்கன்னா அதை பிஜேபி நிறைய டார்கெட் பண்ணி முருகனுடைய மாநாடு நடத்தின பூமி. அதுபோல் திமுக ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் மதுரை மாவட்டம். அதில் அதிமுக ஸ்வாப் பண்ண போகிறது என்று சொல்கிறாங்க. மதுரைக்காக நம்ம தனியாக ஒரு காணொலி வெளியிடுவோம். இதில் தூத்துக்குடி மாவட்டத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் இந்த 58 தொகுதி நிலப்பாடு என்ன, நிலவரம் என்ன என்பதை வாசகர்களுக்கு நம்ம ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கில் சொல்லுவோம். எஞ்சி இருக்கக்கூடிய 5 தொகுதி, மதுரை மத்திய தொகுதி, மதுரை மேற்கு தொகுதியும் அதிமுகவுக்கு தான். மதுரை கிழக்கு, வடக்கு, தெற்கு, இந்த 3 தான் திமுக. அப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா பிடிவே தியாகராஜன், பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் இருந்தார். இப்போ அவர்களுக்கெல்லாம் இப்போ வேலை இல்லைங்கிற மாதிரி தெரியுது. 3 தொகுதினா 7 தொகுதி அதிமுக தட்டி பறிக்கிறது என்று வெளியிட்டிருக்கிறார்கள். அதுபோல் திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை சொல்ல தேவையில்லை, அது திமுகவுக்கு தான். ஏன்னா இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதியாக இருக்கிறது, அது இஸ்லாமிய தான் நிற்க முடியும். அண்ணா அப்துல் வஹாப் எம்எல்ஏ இருக்கிறார், நல்லபடியாக செயல்பட்டு கொண்டிருக்கார் என்று அனைத்து தரப்பு மக்களால் பாராட்டப்பட்ட ஒரு நபரான இருக்கார். அதுபோல் நான்குநேரி, நம்முடைய நான்குநேரி தொகுதியும் பார்த்தீங்கன்னா திமுக இருக்குது. மிச்ச அம்பாசமுத்திரம், ராதாபுரம், திருநெல்வேலி எல்லாம் அதிமுக எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நைனா நாகேந்திரன், எங்களுடைய பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரனுடைய தொகுதி திருநெல்வேலி. ஆனால் ராதாபுரம் அப்பாவு சபாநாயகர் அப்பாவுடைய தொகுதி, அதுவும் அதிமுக என்று சொல்லியிருக்கிறார்கள். அம்பாசமுத்திரம் அதுவும் அதிமுக என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல் தேனியில் ஆண்டிப்பட்டி, போடி நாயக்கனூர், கம்பம், பெரியகுளம் எல்லாமே இழுபறி. பெரியகுளம் மட்டும் திமுக என்று சொல்லியிருக்கிறார்கள். கன்னியாகுமரியை பார்த்தீங்கன்னா ரணகலமாக இருக்குது.
குளச்சல் கன்னியாகுமரி 6 தொகுதி, குளச்சல், கன்னியாகுமரி, கிள்ளியூர், நாகர்கோவில், பத்மநாபபுரம், விளவன்கோடு. இதில் கன்னியாகுமரியும் நாகர்கோவிலையும் அதிமுக கைப்பற்றுன்னு சொல்லிடுறாங்க. இன்றைக்கி கூட நாளைக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் நாகர்கோவிலுடைய மாநகர அந்த மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக, தோழமை கட்சியின் சார்பாக அங்கே டாஸ்மாக் வந்து அகற்றுங்க, மக்கள் அந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய பக்கத்தில் போகிற மாதிரி அங்கே இருக்குது, அதனால் வந்து அந்த பிராந்தி கடையை வந்து க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி திமுகவுடைய நட்பு சக்திகளை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்காங்க. இது முற்றுகை ஆர்ப்பாட்டம், மாநகராட்சி முற்றுகை ஆர்ப்பாட்டம், அந்த கலெக்டர் ஆஃபீஸை வந்து என்ன செய்கிறாங்க முற்றுகைன்னு. இப்போ இந்த அளவுக்கு அங்கே வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது என்றெல்லாம் தகவல்களை வந்து சொல்கிறாங்க. தென்காசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக கிளியர் ஸ்வீப் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்காசியில் மட்டும் 5 தொகுதிகள், ஆலங்குளம், கடையநல்லூர், தென்காசி, சங்கரங்கோவில், வாசுதேவநல்லூர். இதில் ஆலங்குளம் மட்டும் இழுபறி, மிச்ச அனைத்து தொகுதிகளையும் அதிமுக என்று சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க, இது சாத்தியப்படுமா, எப்படி இன்டெப்த்தாக அவங்க போனாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம் பிற்பதியில் சொல்ல போகிறோம். விருதுநகரில் மொத்தம் 7 தொகுதிகள், அதில் அருப்புக்கோட்டை இழுபறியாம், ராஜபாளையம் அதிமுகவாம், சாத்தூர் வந்து திமுக, சிவகாசி வந்து இழுபறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருதுநகரில் சிறுவலிபுத்தூர் அதிமுக வருகிறது, திருச்சுழி திமுக அமைச்சர் தொகுதி, விருதுநகர் இழுபறி என்று சொல்லியிருக்கிறார்கள். இது மாறி மாறி வந்திருக்கிறது. இதெல்லாம் எந்த அடிப்படையில் அவர்கள் வந்து எடுத்தார்கள் அப்படிங்கெல்லாம் இருக்கிறது. இதை ஏற்கனவே நம்ம காணொலி வெளியிட்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த காணொலியில் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 58 தொகுதிகளில் தூத்துக்குடியை வந்து டார்கெட் பண்ணாங்களே, தூத்துக்குடி நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணி வைத்திருக்கிறோம். அதை இன்டெப்த்தாக நமக்கு என்ன டேட்டாங்கிற நமக்கு தெரியும். அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் தூத்துக்குடியை நம்ம வந்து என்ன செய்வோம், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 தொகுதியில் வெற்றி வாய்ப்புன்னு சொல்லி வெளியிட்டாங்கள்ல, அது பற்றிய ஒரு டீட்டெயிலாக இன்டெப்த்தாக நம்ம பேசுவோம். தூத்துக்குடியில் மொத்தம் 6 தொகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து 6 தொகுதிகள் இருக்கிறது, சட்டமன்ற தொகுதிகள். கோயில்பட்டி இது அதிமுகக்குன்னு போட்டிருக்காங்க. கோயில்பட்டியை பொறுத்தவரையில் அது நம்முடைய அதிமுகன்னு போடுறது ஓரளவுக்கு அது சரிதான். ஏன்னா நம்ம வந்து விசாரிக்கும் போது என்ன தெரியுதுன்னு சொன்னால், அதில் வந்து நம்ம கடம்பூர் ராஜு, முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவருடைய தொகுதியாக இருக்கிறது. அவர் மீண்டும் மறுமுறை பட்சத்தில் அவங்களுடைய சமூக வாக்குகளும் இருக்கிறது. தேவேந்திர குல வேளாளர் சமூகம் பெரும்பான்மையாக வசிக்கிறாங்க கோயில்பட்டியில். நல்ல ஒரு அபிப்பிராயத்தை அவர் பெற்றிருக்கிறார். கடம்பூர் ராஜு அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை பொறுத்து தான் இதில் வந்து வெறுப்பென்று என்ன ஃபேக்டை நம்ம அதை சொல்கிறோம். அண்ணன் கடம்பூர் ராஜு அவர்கள் வந்து 68,556 ஓட்டு கடைசியில் வாங்கினார் 2021 எலெக்ஷனில். அவரை எதிர்த்து போட்டிட்டு அமமுக அவங்க வந்து என்ன டிடிவி குரூப் என்ன எடுத்தாங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 56,000 ஓட்டு எடுத்தாங்க. ஸோ இந்த ட்ரிப்பு எப்படி சிபிஎம் வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க, 37,350 ஓட்டு தான் கிடச்சிச்சு. ஸோ கோயில்பட்டியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு வந்து 2021 3,000 தான் கிடைத்தது. நாம் தமிழர் கட்சி 9,000 ஓட்டு வாங்கினாங்க. ஸோ கடம்பூர் ராஜு அவர்கள் வந்து அதில் வெற்றி முகத்தில் இருக்கிறார் என்று சொல்வது வந்து 2026 பொறுத்தவரையில் அது மீண்டும் கடம்பூரார் வந்து வைக்கும்போது அது ரொம்ப டஃப் தான். அது வெற்றி வாய்ப்புன்னு அதிமுகன்னு அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ஓரளவு சரியாக தெரியுது. திமுக வந்து அதை என்ன செய்யும், சிறப்பு கவனம் செலுத்தி அதில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்குது. ஏன்னா அந்த ட்ரிப்பு கடம்பூர் ராஜு அவர்களை வெற்றி பெற விடக்கூடாது, 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம் அப்படிங்கிற வெறி கொண்டு அங்கே என்ன செஞ்சுருக்காங்க, திமுக வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க என்ற செய்தியே வருகிறது. அதில் அமைச்சருடைய 2 அமைச்சர் அந்த மாவட்டத்தில் இருக்காங்க. ஒன்று அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் கீதா ஜீவன் அவர்களும் சிறப்பு கவனம் செலுத்துவதாக இது போன்ற நமக்கு நாமே திட்டங்கள், இல்லம் தேடி முதல்வர், அந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குல்ல, எல்லாம் வந்து செயல்படுத்தக்கூடிய இடமாக கோயில்பட்டி இருக்குது. ஓட்டப்பிடாரம் அது வந்து இழுபறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டப்பிடாரத்தை பொறுத்தவரையில் எம்சி சண்முகண்ணன் அவங்க வந்து டிஎம்கேயில் உள்ளவங்க, அவங்க 73,000 ஓட்டு வாங்கினாங்க. அவரை எதிர்த்து போட்டியிட்ட 2021 போட்டியில் மோகனுக்கும் அவருக்கும் உள்ள இடைப்பட்ட வித்தியாசம் சற்றப்போ 9,000 ஓட்டு வித்தியாசத்தில் இருந்தது. அப்போ இந்த ட்ரிப்பு வந்து சண்முகையா வந்து பொறுத்தவரையில் அதிருப்தி இருப்பதாகவும், சமூக வாக்குகள் வந்து சமூகம் சொல்லணும்னா நாம் வந்து ஜாதி அடிப்படையில் பேசலை, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு சொல்லக்கூடியதான் நாம. இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பு அப்படி தானே இருக்குது. ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய தொகுதியை வந்து அந்த சமூகத்தினுடைய வேட்பாளர் தான் ஓட்டு போடுறாங்க. மக்கள் மனநிலைமை அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம சமூகங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஓட்டப்பிடாரத்தில் வந்து அது கொஞ்சம் டஃப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. திமுகவா அதிமுகவா என்று கணிக்க முடியாத அளவுக்கு இழுபறியாக இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க.
ஸ்ரீவைகுண்டத்தில் சிட்டிங் எம்எல்ஏ அவர் காங்கிரஸ், அவங்க வந்து அவர் வந்துடுவார், ஊர்வசி அமிர்தராஜ், அவர் 76,000 வாக்குகளை பெற்றார் 2021. அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவுடைய எஸ்பி சண்முகநாதன் அண்ணாச்சி அவர்களை பொறுத்தவரையில் ஒரு 59,000 வாக்குகள் தான் வேணும், 59,492. ஸோ ரொம்ப மார்ஜின் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை நல்ல பேர் எடுத்திருக்கார் ஊர்வசி அமிர்தராஜ். அதனால் வந்து அந்த மாவட்டத்தையே சுற்றி இருக்கிறாரு, அந்த தொகுதியிலேயே இருக்கிறார் என்ற அடிப்படையில் இருக்குது. இப்போ ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டியில் தமிழ் மாநில காங்கிரஸுடைய சில செக்ட் அங்கே இருக்கிறது, அதில் சில அதிருப்திகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவர் வெற்றி பெறுவார் என்று போட்டிருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. அதில் நாம் தமிழர் கட்சியும் அமமுகவும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. 12,000 ஓட்டு அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. இப்போ புதுசாக வந்திருக்கிற விஜய் அவர்கள் எத்தனை ஓட்டு வாங்க போகிறாங்கிறதை பொறுத்து தான் அவருடைய வெற்றி வாய்ப்பு உடைய மேட்டரில் இருக்கிறது. அடுத்த தொகுதி பார்த்திங்கன்னா தூத்துக்குடி தொகுதியில் வந்து அமைச்சர் கீதா ஜீவன் நிறைய பணிகளை செய்திருக்கிறார். பார்த்திங்கன்னா போட்டு வேலை செய்திருக்கார். அவர் அதிர்ந்து பேச மாட்டார். வெளியில் பார்த்திங்கன்னா ஊடகத்தில் கூட பெரிய பேட்டிலாம் இல்லை, களத்தில் நிற்கக்கூடியவர்கள். குறிப்பாக வந்து இங்கே இந்த தொகுதியில் எம்பியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அக்காவோட ரொம்ப டைப்பில் இருந்து தூத்துக்குடி மக்களுக்கு நிறைய திட்டங்களை வழங்கியிருக்கிறார். நிறைய சேலஞ்சஸ், தூத்துக்குடி துறைமுகம், இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்திலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க அதிமுகவில். தூத்துக்குடி தொகுதியில் தான் வருது. இந்த ஸ்டெர்லைட்டுடைய போராட்டத்தில் பார்த்திங்கன்னா துப்பாக்கியை வச்சு சுட்டாங்க, குறி சுட்ட மாதிரி. அந்த ரணகளை வந்து மக்களுக்கு இன்னும் ஆறலை. எடப்பாடியார் கூட என்ன சொன்னார், அதில் நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் பாருங்க. 13 பேரை சுட்டுக் கொள்கிறாங்க. அந்த கோபம் மக்களுக்கு இன்னும் இருக்கிறது. ரெண்டாவது இவங்க அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து அவ்வளோ இறங்கி நிறைய வேலை செஞ்சுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து கீதா ஜீவன் அவர்கள் தக்க வைக்கிறார். அவர் மீண்டும் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா ஈஸியாக ஜெயிப்பார். அது மாதிரி தூத்துக்குடி மாநகராட்சி நிறைய மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளாக வருகிறது. அந்த அடிப்படையில் அந்த வெள்ளப்போகுது யாருன்னு எலெக்ஷன் போட்டதில் வந்து தூத்துக்குடி சரிதான் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. அதுபோல் பார்த்திங்கன்னா விளாத்திகுளம் அதிமுகவுக்கு மாறுகிறது. திமுக மார்க்கண்டையன் அவர் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறார், அவர் வந்து அதிமுகவுக்கு மாறுகிறார். ஆனால் மார்ஜினை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை மார்ஜின். மார்க்கண்டையன் அண்ணன் ஜெயிக்கும்போது பார்த்திங்கன்னா 2021 90,000 ஓட்டு வாங்கினார். அவரை எதிர்த்து போட்டுவிட்ட ஏடிஎம்கே வந்து 51,000 ஓட்டு தான் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 39,000 ஓட்டுக்கு மேலே வந்து அவர் வந்து வின் பண்ணார். எப்படி அதில் இழுபறின்னு போட்டாங்கன்னு நமக்கு தெரியல. என்ன தான் நீங்கள் ஆன்டி இன்கம்பன்ஷன் தான் 10% வச்சுக்கிங்களா வாக்கு, ஒரு 10,000 ஓட்டு நீங்கள் கழிச்சா கூட அவர் தானே மார்க்கெட்டை தானே முன்னிலையில் இருக்கார். ஏன்னா அங்கே சிறப்பான திட்டங்களை வந்து நம்மளே பார்க்கிறோம். விளாத்திக்குளம் பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த சமூக சார்ந்த வாக்குகள் இருக்கிறது. தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வந்து அவ்வளோ மார்க்கெட்டுக்கு அவ்வளோ சப்போர்ட்டில் இருக்கிறாங்க. அங்கே நிறைய பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து நிறைய ஒரு டெவலப்மெண்ட் அங்கே ஆகியிருக்கிறது. நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அடுத்து திருச்செந்தூர் திமுக அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் இருக்கிறார். அவர் வந்து நிறைய அந்த வழக்குகள்லாம் அவர் மீது இருக்கிறது. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அவர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுவாரா மாட்டாராங்கிற கேள்வியெல்லாம் கூட திமுக தரப்புலேருந்தே வைக்கப்படுகிறது. ரெண்டாவது அந்த இருக்கக்கூடிய மீனவர்கள், குறிப்பாக மீனவர்கள் நிறைய அதில் வந்து அதிருப்தியில் இருப்பதாக வந்து சொல்கிறாங்க. ஓவரால் அந்த என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கிறது அப்படிங்கிறத வரையறுக்கும் போது வந்து அதைத்தான் மிக குறிப்பாக சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கான்ஸ்டியூஷனில் வந்து திமுகவுக்கு சவாலாக இருக்கக்கூடியது என்னது அப்படின்னு பார்க்கும்போது அந்த லிஸ்ட் அவுட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்கே ஏரியாஸ் மஸ்ட் ஷோகாஸ் டேஞ்சிபிள் ப்ராக்ரஸ், ரோட்ஸ், வாட்டர், ஃபிஷரி சப்போர்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல். இந்த 4 மேட்டரில் வந்து நிறைய மேட்டரில் இருக்குது. இருந்தாலும் ஏடிஎம்கே ஹோல்ட் ஆன் கோயில்பட்டி டிபெண்ட்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஜாப் கிரியேஷன் பாலிசிஸ். அந்த ஏடிஎம்கே வந்து கோயில்பட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைசிங் சேலஞ்சஸ்ன்னு சொல்லும்போது கீப் ஆன் ஐ ஆன் என்டிகே அண்ட் டிஎம்சி என்ட்ரிங் ரேஸ் வித் அர்த்தமெட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா திருச்செந்தூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வந்து கடந்த முறை 15,000 ஓட்டு வேணான்னு நினைக்கிறேன். ஆமாம், நாம் தமிழர் கட்சி 15,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறார்கள். அதிமுக வந்து 63,000 ஓட்டு, அனிதா ராதாகிருஷ்ணன் 88,000 ஓட்டு வாங்கினார். இப்போ அதே ஓட்டை அமைச்சர் அனிதா வாங்குவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், அனிதா அமைச்சர் மீண்டும் போட்டியிடுவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், இன்றைக்கு வந்து
கடற்கரை பகுதியில் மீனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார்கள், ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன். அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து நான் அந்த இதுக்கு மாறிடுறாங்க, விஜயுடைய தாவேக்காவுக்கு மாறியதாக தகவல் வருகிறது. நான் கூட சில பகுதிகளுக்கு சென்னை மீனவ கிராமத்தில் தாவேக்காவுடைய கொடி பறக்கிறத நம்ம பார்த்தோன்னு வைங்களேன். அப்போ அது ஒரு மேட்டர் இருக்குது. தூத்துக்குடி டிஎம்கே கீதா ஜீவன் ஹேட் ஏ கம்ஃபர்டபுள் வின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து கருத்து கணிப்பு வித்து தேசிய ஊடகங்கள் சொல்லுதான். மேரிடைம் எக்கனாமி டெம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீ பெஞ்ச்மார்க். திருச்செந்தூருடைய கோயிலை வந்து புனர்நிர்மாணம் செஞ்சது வந்து பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறாங்க. அதில் மிக்க பங்காற்றினது வந்து கவர்மெண்ட்டை விட, தமிழ்நாடு அரசை விட அதிகமாக வந்து அது காசு பொருளாதார உதவி செய்தது வந்து சிவநாடார், ஹெச்எல் சிவநாடார் அவர்கள் தான் வந்து 206 கோடியை வந்து தன்னுடைய இறைப்பணிக்காக வாரி வழங்குகிறேன் என்ற அடிப்படையில் அவர் என்ன செஞ்சார், அவர் முருக பக்தராக இருந்து முருகனை கடவுளாக வணங்கக்கூடியவர். அந்த அடிப்படையில் கோயிலுக்கு தானமாக வழங்கினார். அப்போ அந்த ஒரு விஷயம் இருக்கிறது. மீனவர்களுடைய பிரச்சனை. ரெண்டாவது கேஸ்ட் பேஸ், அந்த கம்யூனிட்டி சென்டிமெண்ட் அங்கே இருக்குது. திருச்செந்தூரை பொறுத்தவரையில் இந்து நாடார் அண்ணாச்சிமாருடைய வாக்குகள் வந்து இந்த ட்ரிப்பு அதிமுக, இந்த தடவை அதிமுக பாஜக அணிக்கு செல்ல இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. அது எந்த அளவுக்கு எலெக்ஷன் 8 மாதம் இன்னும் இருக்கிறது. ஆக இங்கே திருச்செந்தூர் தொகுதியில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு என்று சொல்கிறார்கள். அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை பொறுத்தவரையில் 40 ஆண்டு காலம் அரசியலை பார்த்தவர். அவர் என்னென்ன செய்வார் என்று நமக்கு எல்லாமே தெரியும். எங்களுடைய சொந்த தொகுதியும் கூட. அதனால் வந்து அதை கொஞ்சம் பார்த்து செய்வார். 8 மாதம் இருக்குல்ல, அவர் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுடுவார்னு நினைக்கிறேன். அவருக்கு திரும்ப போட்டி போட போகிறாரா என்னன்னு தெரியவில்லை. ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த மாதிரி நிலைமைகள் இருக்கிறது. திருச்செந்தூர் இவ்வளோ டஃப்பாக இருக்குது. காரணம் இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி வந்து கீதா ஜீவன் அவர்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது. அதுபோல் கோயில்பட்டி வந்து அந்த அதிமுக ஃபேவர்கள். காரணம் அந்த கடம்பூர் ராஜு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் நம்ம என்ன செய்ய முடியும், அதை நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த அடிப்படையில் 58 தொகுதிகள், இப்படி ஒவ்வொரு தொகுதியும் நம்ம போக முடியும். இன்றைக்கு வந்து தேனியை பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் இழுபறிக்கிறாங்க. ஏன், அண்ணன் ஓபிஎஸ் உடைய டிடிவி தினகரன் அவர்களுடைய இம்பேக்ட் அது என்றைக்குமே தேனி மாவட்டம் அதிமுகவுக்கு சாதகமாக இருந்தது. இன்றைக்கு அதிமுக உள்ள அந்த அந்த ரிஃப்ட் காரணமாக இழுபறியில் வந்திருக்குது. இழுபறி என்று சொன்னால் திமுகவுக்கு சாதகமாகும். அதே நேரத்தில் தென்காசியில் மோரலஸ் கிளியர் ஸ்வீப் மாதிரி சொல்லியிருக்காங்க அதிமுக. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இந்த வெல்லப்போவது யார் அப்படிங்கிற ஒரு இது வருது. நான் மீண்டும் சொல்கிறோம், இந்த ப்ரீ போல் அனாலிசிஸ் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது கிடையாது. 8 மாதத்துக்கு முன்னாடி நம்ம அங்கே உட்காந்துட்டு நீங்கள் வந்து எப்படி வெளியிடுறோன்னு சொன்னால் இதில் வந்து மக்களே சிரிக்கிறாங்க. ஏன்ப்பா இப்படி பண்ணு, இப்போ நாம் சொல்கிறோம் பாருங்க, இந்த டேட்டாவை கலெக்ஷன் பண்ணி சொல்கிறோம் பாருங்க, இதில் கூட வந்து ஸ்திரத்தன்மையாக சொல்ல முடியாது. இது கூட மாறுமே. கடந்த வருஷத்தினுடைய கடந்த சட்டமன்ற தேர்தலை வைத்து கொண்டு அந்த ஃபிகரை வைத்து இப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. காரணம், இன்றைக்கு புதிதாக ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க. இப்போ விஜய் கட்சி எடுத்துக்கிறீங்களேன், ஒரு தோராயமாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 10,000 ஓட்டு வாங்கினாங்கன்னு வைங்க, 23 லட்சம் ஓட்டு அந்த கட்சி வாங்கும். 20,000 ஓட்டு வாங்குற அளவுக்கு ஒர்க் பண்ணாங்கன்னா, தமிழக மக்கள் அந்தளவுக்கு வாக்களித்தாங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் ஓட்டாக மாறும். 8% நெருங்கும். அப்போ இந்த இம்பேக்ட் இருக்கிறது. விஜய் கட்சி அந்தளவுக்கு ஓட்டு அந்தளவுக்கு சோபிக்குமா, அந்தளவுக்கு கருத்தியல் அங்கே இருக்குதா என்பதுதான் கேள்வி. இன்னொரு பக்கம், கடந்த 2027 அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை, இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்ல வர்றேன். ஸோ போன தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பிஜேபி பெரிய அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை அவர் ஏற்படுத்தவில்லை. நாம் தமிழர் கட்சி தான் 3ஆவது வந்தாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 முனை போட்டியாக ஆகும்போது, வாக்குகள் சிதறும் போது அந்த விஷயம்லாம் இருக்கிறது. திமுக கூட்டணி வந்து ரொம்ப பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்குது. திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, அதுபோல் முஸ்லீம் லீக்கு, மாமக, இது போன்ற கட்சிகள் எல்லாம் ஒருமித்த கருத்தில் ஒரு இந்தியா பிளாக் என்று இருக்கும்போது, எதிர் வரிசையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் வந்து இன்னுமே ஒரு அசைனாக இருக்கும்போது, அது எடப்பாடியார் மேலே அவ்வளவு விமர்சனங்கள், அதிமுக கூட்டணி சலசலப்பு, அன்வராஜா போன்ற சீனியர்கள்லாம் வந்து விலகி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுமாதிரி பிஜேபி வந்து எதிர்ப்பு, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக கூட்டணி தானே சாதகமாக இருக்குது. ஓட் பேங்க் அங்கே தானே இருக்குது. என்ன தான் தாவேக்கா விஜய் வந்து உடைத்தாலும், நாம் தமிழருக்கு தனியாக நின்றாலும், இங்கே வந்து கூட்டணி பலம் என்பது திமுக பக்கம் தான் இருக்குது.
எனவே தான் சொல்கிறோம், இது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் ப்ரீ போல் அனலைசிஸ்லாம் வந்து துல்லியம் கிடையாது, தோராயம் தான். அது இன்னும் 8 மாதம் இருக்கிறது. யார் யார் என்ன நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களெல்லாம் சரி பண்ணி விடுவார்கள். அந்த டைமில் உள்ள மேட்ரு தான், மக்கள் மனநிலை தான் என்று சொல்ல நம்ம இந்த வீடியோவை முடிக்கிறோம். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. மக்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்கிறத 2026 வந்து பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம். மக்கள் தங்களுடைய வேலைகளை செய்யட்டும். அரசு இதை கவனத்தில் கொண்டு அவங்க ஆட்சியை தக்க வைக்கணும்னா இந்த மாதிரி கருத்து கணிப்புலாம் வருது, என்ன மேட்ரு, எதுக்காக வருகிறது, இதில் உண்மை நிலவரம் என்ன, உண்மையிலேயே மக்கள் நமக்கு எதிராக இருக்கிறார்களா, இந்தந்த அமைச்சர்களுக்கு எதிரான பிரச்சனைகள் எதுவும் இருக்கிறதா, ஊழல் பிரச்சனை இருக்கிறதான்னு கண்டறிந்து சரி செய்து விட்டால் மீண்டும் வந்து திமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். இதை நாம் சொல்வதனால திமுக ஊப்பி திமுக சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா உண்மை தானே சொல்ல முடியும். அதிமுகங்கிற கூட்டணி அமையவே இல்லை. கூட்டணியில் ஒரு சிங்க்ரோனைஸ் ஆகலை. அது அதிமுக பாஜக எதிர்ப்புறமாக இருக்கிறாங்க. எப்படி அவங்க வெற்றி பெறுவார்கள்? அதே மாதிரி நான் தாவேக்கா பொறுத்த வரைக்கும் கருத்தியலே இல்லை, கட்சியை கட்டமைக்கவில்லை. எப்படி அவர் விஜய்க்கு வந்து பின்னாடி மக்கள் போவார்கள்? இந்த கேள்வியெல்லாம் இருக்கிறது. இந்த கேள்விக்கான விடைகளை உங்களிடமே விட்டு விடுகிறேன். கருத்து பதிவில் நீங்களே என்ன செய்யுங்க, அந்த கேள்விக்கான விடைகளை பதிவு செய்யுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு உங்களுக்கு வந்தடைய வேண்டும் என்று சொன்னால் சாஹிப் டாக்ஸ் ஊடகத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இணைந்திருப்போம். நன்றி.